ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 50 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அப்புறமா 2 பூண்டு எடுத்துருக்கேன். அப்புறம் இஞ்சி 2 பச்சை மிளகு எடுத்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிடலாம். இது வந்து தேங்காய் தான் நான் சேர்க்குறேன். அப்புறமா கடுகு, கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கிடலாம். கடுகும் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். வதங்கின பின்னாடி நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். அரைச்சி வச்ச அரைப்பை நல்லா குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறமா தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கின பின்னாடி தான் கறி சேர்க்கணும். கழுவி வச்ச கோழிக்கறி சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷமாக ஆகும். தண்ணி சேர்க்கக்கூடாது. இது நான் தண்ணி சேர்க்கலை பாருங்கள். தண்ணி சேர்க்காமேவும் அது வேக வேக அப்படியே தண்ணி விட்டுரும். இது வந்து சிக்கன் மசாலா. இந்த பொடி தான் நான் சேர்ப்பேன். தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். இந்த பொடி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இனிமேல் நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். தேங்காய் வந்து அரைச்சி கந்தாச்சு பாருங்கள். நல்லா சிக்கன் வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். நல்லா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பரோட்டாவுக்கு செம்மையாக இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம தோசை சுட்டாலும் சூப்பராக இருக்கும். கடைசியில் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். பாய் மக்களே.